இங்க இனியாவுமே ஆகாஷை பார்க்கறதுக்காக செல்வியோட வீட்டுக்கு போறாங்க. போனது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஒரு புக்கையுமே கிஃப்ட் குடுத்துட்டு, "இந்த புக்க வாங்க நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்டல்ல, அதனால தான் உனக்கு கிஃப்ட் குடுத்தேன்." அப்படின்ற மாரி ஆகாஷ்ட்ட ரொம்பவே நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆகாஷுமே, "இங்க பாரு இனியா, இந்த மாரி வீட்டுக்குள்ள வந்து வேற யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா, எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும்." அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் வந்து இனியாவுமே, "அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிற போகுது. நான் சும்மா உன்ன பார்க்க வந்து நம்ம சமாளிச்சுக்கலாம்." அப்படின்ற மாரி விளையாட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இங்க ஆகாஷுமே, "இனியாவுக்கு ஒரு காஃபி போட்டு தரேன்." அப்படின்ற மாதிரி அவரும் காஃபிலாம் போட்டு எடுத்துட்டு வந்து தராரு. ஆனா இத பார்த்துட்டு இனியாவுமே, "பரவால்ல ஆகாஷ், நீ இந்த மாதிரி டீ போடுற அளவுக்குலாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கியே." அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்பவே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அவங்க யாருமே எதிர்பார்க்காத மாரி அங்க செல்வியும் வந்துடுறாங்க. செல்வியோட சவுண்ட கேட்ட உடனே இந்த பக்கம் இனியாக்கும் ஆகாஷ்க்கும் தூக்கி வாரி போடுது. ஐயோ! இந்த மாரி அம்மா மட்டும் பார்த்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இனியாவ அவங்க வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல ஒளிய வச்சுட்டு ரொம்பவே கேஷுவலா பேசி எப்படியோ சமாளிச்சு செல்வியும் வெளியில அனுப்பிடுறாங்க. ஆனா அவங்க வெளியில போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் இனியாக்கும் ஆகாஷ்க்கும் மனசே சரியில்ல. ஆனா இனியா அத ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஆனா ஆகாஷ்க்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஏன்னா அவர் படிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அந்த விஷயம் எல்லாமே இங்க இவரோட மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவரோட மனசுல தோன்ற ஒரு விஷயம், இங்க பாக்கியாவோட குடும்பத்துக்கு ஈக்குவலா நம்ம கிடையாது. நம்ம அவங்க கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு நார்மலான ஃபேமிலி, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நம்ம எப்படி பாக்கியாக்கு இணையாக முடியும் அப்படின்ற மாரி அவரும் ரொம்பவே வந்து இந்த பக்கம் இனியாவை நினைச்சு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க எழிலுமே எல்லாரையும் மீட் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாரும் வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி இங்க எல்லாரையுமே வீட்டுக்கு வர சொல்றாங்க. வரும்போது அவருமே இந்த பக்கம் செல்லியனையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரி, இனியா இவங்க எல்லாருமே எனக்கு என்னமோ வந்து அண்ணன் வேற ஏதோ படம் ஏதோ கமிட் ஆயிருப்பான் போல இருக்கு. அதை பத்தி நம்மகிட்ட பேசுறதுக்காக தான் வர வைக்கிறான்ற மாதிரி இனியா ஒரு பக்கம் சொல்றாங்க. அதே நேரம் இன்னொரு சைடு ஈஸ்வரி, எனக்கு பேர பிள்ளையை பெத்து கொடுக்கறதுக்காக அவன் தயாராயிட்டான் போல இருக்கு. அடுத்த குழந்தை ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து என்கிட்ட சொல்றதுக்காக வரான் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி ஒரு பக்கம். இங்க கோபியுமே, எனக்கு என்னன்னு தெரியலமா, ஆனா அவன் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக நம்மகிட்ட வரான் அப்படின்ற மாதிரி அவருமே ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே ஒண்ணா வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா எழிலுமே செல்லியனை கூட்டிட்டு வந்துடுறாரு. வந்த உடனே இந்த பக்கம் வந்து எழில் கிட்ட ரொம்பவுமே கேஷுவலா பாக்கியவுமே, எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி நலம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரியுமே, எழில் என்ன எழில் பயங்கரமா சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்க போற, சொல்ல போனா உன்னோட படம் பயங்கர வெறித்தனமா ஓடிக்கிட்டு இருக்கு, அடுத்த படம் கமிட் ஆயிட்டியா, இல்ல வேற ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்க போறியா எங்களுக்கு அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரியை ரொம்பவே ஹாப்பியா கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப செலியன் பக்கத்துல இருக்க கோபியுமே செலியன்ட்ட, செலியன் உனக்கு எல்லாம் ஓகேவாப்பா, எந்த பிரச்சனையும் இல்ல தானே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப செலியனுமே, அப்பா குட்பா, ஒன்னு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவருமே அவரோட வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இங்க கோபிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எழில் இருந்துகிட்டு உங்க எல்லாருக்கிட்டே ஒரு முக்கியமான சர்ப்ரைஸ் சொல்லலாம்னு சொல்லி தான் வந்தேன், அதை பத்தி சொல்றேன் அப்படின்ற மாதிரி எழிலுமே தன்னோட படத்துக்கான சம்பளம் தனக்கு வந்திருந்தாவும், அதே மாதிரி இப்ப 2வது ஒரு படம் கமிட் ஆயிருக்கிறதாவும் சொல்றாரு. இது கேட்டவொன்னே வீட்டுல இருக்க எல்லாரும் பயங்கர ஹாப்பி ஆகுறாங்க. அப்ப பாக்கியவுமே, பரவாயில்லடா எழில், உன்னால முடியும், உன் திறமைக்கு நீ நிறைய இடங்கள்ல போய் சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இங்க எழில பயங்கரமா மோட்டிவேட் பண்றாங்க. அதே நேரத்துல அவரோட 2வது பட சேலரியா 25 lakhs சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் தூக்கி வாரி போடுது வீட்டுல இருக்க எல்லாருக்குமே. அப்ப பாக்கியவுமே எழில் கிட்ட, இங்க பாரு எழில், உன் திறமைக்கு இதெல்லாம் வந்து ஒரு அமௌண்டே கிடையாது, சொல்லப்போனா நீ கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குவ, அதை நான் கண்டிப்பா என் கண்ணால பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியவுமே ரொம்பவே பெருமையோட இந்த பக்கம் எழில் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரியுமே, எழில் சம்பளம் வாங்குறதெல்லாம் இருக்கட்டா, பணம்லாம் ஒரு விஷயமே இல்ல, வேற என்ன விஷயம், எனக்கு தெரிஞ்சு நீ நம்ம வீட்டுக்கே திரும்பி வர போறதானே, அதுக்காக தானே இப்ப வந்திருக்க, அதை சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் எழிலுமே அப்படியே ரொம்பவே சைலண்ட் ஆயிடுறாரு. சொல்லப்போனா அவருக்குமே இந்த விஷயத்தை பத்தி அவர் யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவர் அமிர்தா கூட தனியா இருக்கிறது தான் அவரோட கரியருக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் தெளிவா யோசிச்சுட்டு, இல்ல அந்த விஷயத்த வந்து எனக்கு சொல்ல ஒரு மாதிரி இருக்கு, நான் அந்த விஷயத்தை பத்தி பேச வரல அப்படின்ற மாதிரி ஈஸ்வரிட்ட சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரி ரொம்ப கோபத்தோட, என்னடா இது, ஆளாளுக்கு நம்ம குடும்பத்தை விட்டுட்டு தனியா போயிருக்கீங்க, சொல்லப்போனா நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு உங்களுக்கு தோணாதா, உங்க அம்மாவை பத்தி யோசிக்க மாட்டீங்களா, உங்க தங்கச்சியை பத்தி, என்ன பத்தி, உங்க அப்பா பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டீங்களா, எதுக்கு இப்படி இருக்கீங்க, செலின்னு ஒரு பக்கம் அவன் மாமியார் வீட்டுல போயிருக்கான், நீ என்னன்னா சம்பந்தம் இல்லாம ஒரு படம் எடுத்தோன்னு வரேன்னு சொன்ன, இப்ப 2வது படம் கமிட் ஆனதுக்கு அப்புறம் வருவியான்னு கேட்டா வருவியா இல்லையாங்கிறது நீயே டவுட்டா சொல்லிக்கிட்டு இருக்க, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஈஸ்வரிய, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்ற மாதிரி பாக்கியா குறுக்க மறிச்சுட்டு, ஒரு நிமிஷம் எழில், இங்க பாரு, உனக்கு என்ன தோணுதோ அதை செய், நான் உன்னை உன் விஷயத்துல தலையிடவே மாட்டேன், உன்னை தடுக்கவும் மாட்டேன், உனக்கு தனியா இருக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ அங்கேயே சந்தோஷமா இருடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பப்போ வந்து நீ அம்மாவும் அப்பா எல்லாருமே பார்த்துக்கிட்டா போதும், மற்றபடி வேற எதுவுமே தேவையில்லடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இதை கேட்டோன்னு ஈஸ்வரியுமே, என்ன பாக்கியா சொல்லிக்கிட்டு இருக்க, பசங்களை எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்க, இப்படி வளர்த்தா நம்முடைய பசங்க எப்படி எல்லாம் ஒன்னா நிம்மதியா இருப்பாங்க, நம்ம ஒரு கூட்டு குடும்பமா நிம்மதியா வாழ்றதா நம்மளோட பிளானே, ஆனா நீ என்னன்னா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவை ஈஸ்வரி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற பாக்கியாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. உடனே அவங்களும் ஈஸ்வரியை பார்த்து, முதல்ல நிறுத்துங்க, என்னோட பசங்க விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கு நீங்க யார், முதல்ல என் பசங்க விஷயத்துல நான் தான் முடிவெடுக்கணும், ஏன்னா உங்க பையன் விஷயத்துல நீங்க முடிவெடுக்கிறன்ற பேர்ல அவர் வாழ்க்கையை கெடுத்து இன்னைக்கு அவரை இப்படி ஒரு முட்டாளா உட்கார வச்சிட்டு இருக்கீங்க, இதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்ட ஈஸ்வரி ரொம்ப கோபத்தோட, என்ன பாக்கியா உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சா, என் பையன் கஷ்டப்பட்டு இருக்கான்னு நினைக்கிறியா, அவன் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபியை திரும்பி பாக்குறாங்க. ஆனா கோபியுமே இந்த பக்கம் ரொம்பவே சேடா முகத்தை
வச்சிருக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரியுமே, ஏன் கோபி நீ எதுக்காக என்ன அப்படி பார்க்குற, அப்போ நீ உண்மையுமே சந்தோஷமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ கோபியுமே, ஆமாம்மா பாக்கியா சொன்னதான் உண்மை, நான் உங்களுக்காக மட்டும் தான் இங்கே இருக்கேன், சொல்லப்போனால் நீங்கள் கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும்னு வாங்கின சத்தியத்துக்காக தான் நான் இந்த வீட்டில் உங்கள் கூட இருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் ராதிகாவை தேடி எப்போவோ போய் அவங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு ராதிகாவும் மையும் ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ நீ உங்களுக்கு கொடுத்த வாக்குக்காக மட்டும்தான் என்னோட சந்தோஷம், என்னோட எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு உங்களுக்காக உங்க கூடவே இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரியுமே, நீ கவலைப்படாதரா, அந்த ராதிகா போனெல்லாம் வருத்தப்படாத, கண்டிப்பா உன் லைஃப்ல பாக்கியா இருக்கா, பாக்கியா உன் லைஃபை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வருவா, நீ எதிர்பார்க்காத மாதிரி பாக்கியா இப்போ ஃபுல் அப்கிரேடோட இருக்கா. அது மட்டும் இல்லாம அவளை பத்தி நீ இப்பதான் புரிஞ்சுக்கிட்டல, நீ அவளை பத்தி நீயே பாராட்டி பாராட்டி பேசுற, அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு தான் உன் லைஃப்க்கு வரணும், அதனால கண்டிப்பா பாக்கியாவும் அவன் கூட சேர்த்துருவேன் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி கோபிக்கு வாக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. என்னத்த பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க, நான் மறுபடியும் கோபி லைஃபுக்குள்ள போகணுமா, அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது, அவரெல்லாம் மறுபடியும் என்னோட லைஃப்குள்ள எடுக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த மாதிரி பேசுறதை நிறுத்திக்கிங்க, இதுக்கு மேல இந்த மாதிரி கோபியோட சேர்த்து என்னை வச்சு பேசுனீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு டைம் நீங்க என் பசங்களை பத்தியும் என் பசங்களோட லைஃபை பத்தியும் நீங்க முடிவு எடுக்க கூடாது. நான் அவங்க லைஃபை பத்தி யோசிக்கிறதுக்கான முழு ரைட்ஸுமே அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அவனுங்க விருப்பப்பட்டா போதும், அவனுங்க எங்க வேணாலும் இருந்துட்டு போட்டு அவனுங்களை என் கூட தான் இருக்கணும்னு நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி எங்க பாக்கியா சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட ஈஸ்வரியுமே, நீ இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தனா செலியன் பாரு அவங்க மாமா பிசினஸை பாக்குறேன்னு சொல்லி அவங்க மாமனார் வீட்டிலேயே செட்டில் ஆயிடுவான், எழிலுமே தனியாவே இருந்துக்குவான், கடைசி காலத்தில் நீ தான் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே பாக்கியாவை மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பாக்கியா இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க நான் ஒன்றும் கஷ்டப்பட மாட்டேன், நான் எப்படி என்ன பார்த்துக்க தெரியும்னு எனக்கு தெரியும், என் குழந்தைங்க நல்லா இருந்தால் போதும், என்னை யாரும் பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை, நான் ஒன்றும் உங்களை மாதிரி செல்ஃபிஸ் கிடையாது, நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக உங்கள் பையனோட வாழ்க்கையை கெடுத்த மாதிரி நான் என் பசங்களோட வாழ்க்கையை நான் கெடுக்க மாட்டேன், எனக்கு தெரியும் ஒரு மேரேஜ் லைஃபோட உண்மையான அர்த்தம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே பாக்கியாவுமே பேசி முடிக்கிறாங்க. இது கேட்டோன்னே ஈஸ்வரியால் சுத்தமாக பேசவே முடியல. அப்போ எழிலுமே, இங்கே பாருங்க பாட்டி, தேவையில்லாமல் இந்த மாதிரி வந்து அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காதிங்க, அம்மா சொல்கிறது சரிதான், நாங்கள் எப்போவுமே அம்மாவை தனியாக விட போகிறது கிடையாது, நாங்கள் எங்களுக்குன்னு சின்ன சின்ன கோல்ஸ் இருக்குது, அதை முடிக்கிற வரைக்கும் நாங்கள் வெளியில் இருந்தால் தான் ரொம்பவே துடிப்போடு எங்களால் செயல்பட முடியும், அதுக்காக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் இந்த மாதிரி அம்மா விட்டோ உங்களை விட்டோ பிரிஞ்சு போகணும் எங்களுக்கு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் எங்களோட சக்ஸஸை நாங்கள் பக்கத்துக்கு நெருங்கிறதுக்கு நாங்கள் தனியாக இருந்தால் தான் எங்களால் பண்ண முடியும், அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கலாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி வருத்தப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஈஸ்வரிக்கு அவருமே ஒரு பக்கம் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் செல்லியுமே, எங்கள் பாரு பாட்டி சும்மா சும்மா டென்ஷன் ஆகிட்டு இருக்காத, நாங்கள் தான் வந்துடுவோம்ல, கொஞ்ச நாள் தான் எல்லாம் சரியா போயிடும் விடு அப்படின்ற மாதிரி அவங்களும் ஈஸ்வரிக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் ஈஸ்வரிக்கு எதை பற்றியுமே புரிஞ்சுக்காம மறுபடியுமே இந்த பாக்கியா தான் இந்த பசங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கா, பாரு இந்த பசங்களாம் வீட்டை விட்டு அவளே போன்னு சொல்லிடுவோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே பாக்கியாவை தப்பு தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட பாக்கியாவும், இங்கே பாருங்க நீங்கள் என்னை பற்றி என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, உங்கள் மனசில் நான் ஒரு குற்றவாளியாக கூட இருந்துட்டு போகிறேன், ஆனால் என் பசங்களுக்கு நான் செய்கிற விஷயம் நல்லது, உங்களை மாதிரி நான் ஒரு கேடுகட்ட விஷயம் நான் செய்யலை அப்படின்ற மாதிரி இங்கே ராதிகாவையும் கோபியும் பிரித்த விஷயத்த இங்கே மீம் பண்ணி சொல்லிட்டு அங்கேருந்து பாக்கியா கிளம்புறாங்க. இங்க கோபிக்குமே வந்து பாக்கியா பேசின விஷயம் எல்லாமே ரொம்பவே சரியா பட்டதுனால அவருமே இங்க ஈஸ்வரிட்டு எதுவுமே பேசாமங்கிறது கிளம்புறாங்க. சொல்லப்போனா ஈஸ்வரி மட்டும் தான் இங்க தப்பு செஞ்சாலும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா உண்மையை சொல்லப்போனா தப்பு செஞ்சது அவங்க மட்டும்தான், அவங்க தான் இந்த முக்கியமான பிரிவுக்கான காரணமே. அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா இங்க ஈஸ்வரிக்கு புரிய ஆரம்பிக்குது. அதே நேரத்துல இங்க இனியாவும் ஆகாஷும் பழகிட்டு இருக்க இந்த விஷயம் மட்டும் வீட்டுக்கு தெரிய வந்துச்சுன்னா உண்மையிலே ஒரு பயங்கரமான பிரளயமே வெடிக்கும். அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வரப்போற எபிசோட்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ்.